இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ராவல் கொண்டு போகிற மாதிரி சப்பாத்தி தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாங்க. நம்ம ட்ராவல் கொண்டு போகும்போது சாஃப்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி கெட்டு போகாமையும் இருக்கணும். அந்த மாதிரி சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், தக்காளி தொக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் செய்யும்போது போட்ட உடனே சாப்பிட்ருவோம். அதனால் ட்ரை சப்பாத்தி அப்பவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் ட்ராவல் கொண்டு போனோம்னா ட்ரை சப்பாத்தி வரன்னு போயிடும். எப்போவுமே சாஃப்டாக ஒரு 2-3 நாளைக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி சப்பாத்தி இன்றைக்கி செய்யலாம் வாங்க. தண்ணி நான் சூடு பண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு 1/2 கிலோ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயே ஊற்றிக்கலாங்க. 1/2 கிலோ மாவுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம சப்பாத்தி போடும்போது ட்ரை சப்பாத்தியாக தான் போட போகிறோம். அதனால் இப்போவே கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. உப்பு, எண்ணெய், ஹாட் வாட்டர் 3 நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கிளறிக்கலாம். தேவைப்பட்டால் சுடுதண்ணி மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வர வரையிலும் தேவையான மாவு சேர்த்தி கிளறிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்தி சாஃப்டாக வர்ற மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். இப்போது தக்காளி தொக்குக்கு 1 கிலோ பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 100 கிராம் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. தட்டி எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. வரமிளகா ஒரு 10 வரமிளகா எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் தக்காளி தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டுட்டு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாங்க. வரமிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை சேர்த்துட்டு வெந்தயம் பொரிஞ்ச உடனே வரமிளகா சேர்த்துக்கலாம். அது கூடயே கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்திக்கலாங்க. இந்த வெல்லம் சேர்த்துனீங்கன்னா தக்காளி தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிய வரையிலும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா கெட்டு போகாது.
இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இதை தேய்ச்சி சப்பாத்தியை போட்டுடலாம். வர மாவு எடுத்துட்டு அதில் டிப் பண்ணி இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ சப்பாத்தியாக போட்டுடலாம். ரொம்ப வேக விடக்கூடாதுங்க. லைட்டாக செவந்த பதத்துக்கு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளோட தக்காளி தொக்கு சப்பாத்தி ட்ராவல் கொண்டு போகிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வர்ற மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.